ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம கோவத்துல பேசின்னு இருக்குதுன்னு அமைதியா பார்த்துன்னு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு பக்கம் பக்கமா டைலாக பேசினே போற. இத பார், உன்னை நல்லா மனசுல வச்சுக்க. 1க்கு 2 தடவை ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்திக்கிறேன். உன் வாழ்க்கைய காப்பாத்துனவங்கிற முறையில உன் கழுத்துல தாலி கட்டி வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அத கூட விட்ரி. அது எல்லாத்தையும் தாண்டி நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கான காரணமே என் ஃப்ரெண்டு கணேசமூர்த்தி தான். உன் அண்ணன் தான் என் தங்கச்சியை ஏத்துக்க, அவளுக்கு நல்ல வாழ்க்கைய கொடுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான். நானும் உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டு காலம்பூரா அவளை பாத்துக்கிற மச்சான்னு அவனுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். அதுக்காக தாண்டி நான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். அதை தாண்டி பெரிய ரதி இவ உன் அழகுல மயங்கி உன் கூட வாழ்ந்தே ஆகணும்னு அப்படியே துடியா துடிச்சு தாலியை கட்டினாங்க பாரு. சின்ன புள்ளத்தனமா கட்டின தாலிய கலட்டி விட்டுறீர. இதோட புனிதம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? இது எவ்வளவு மங்களகரமான விஷயம் தெரியுமாடி உனக்கு? ஒரு பொண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி கல்யாண வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு புரியவே இல்லைல்ல? வச்சுக்கிறேன்டி. நீயா என்கிட்ட வந்து எங்க நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க கட்டின தாலிய மறுபடியும் கட்டுங்கன்னு என்ன மனைவியா ஏத்துக்கங்கன்னு சொல்லாம இந்த தாலியை உனக்கு நான் தரப்போறது கிடையாது. நீ இதை ஏத்துக்காம நான் உன் நிழல கூட தொடமாட்டேன். இந்த ஊருக்கு வேணா நீயும் நானும் பொண்டாட்டியாவும் புருஷனாவும் இருக்கலாம், ஆனா நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. என்ன மன்னிச்சிடு மச்சான். சௌந்தர்யாவை மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணையும் நான் அடிக்கணும்னு என்னைக்கு நினைச்சது இல்ல. ஆனா அவ அவ்வளவு தப்பா எடுத்தறிஞ்சு பேசினப்ப வேற வழியே இல்லாம அவன் மேல கைய வச்சுட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது மச்சான். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது. கெட்டிபாலம் கெட்டிபாலம் கெட்டிபாலம். ஏய், தனமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ.
ஏய் ஏய் எங்க ஓடுற? ம். என்னாலேயே நம்ப முடியல. ஐ லவ் யூ கதிர் சார். காரணங்கள் ஏதும் தெரியாமல் நாட்கள் போக கண்ணிடம் வந்தேன் அந்த நொடியே ஒரு கணம் கூட இறுதி வரை கைகள் நழுவாமல் ஏந்துவேன். இவனுக்கு போய் முத்தம் கொடுத்து என் டேஸ்ட் எவ்வளவு கேவலமா இருக்கு. கண்ணத்தை கவி என்ன இழுத்துட்டான். அம்மா ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், என்னது? என்ன நொன்னது? டேய், உன்னை நம்பி ஒரு ஆம்பளன் நினைச்சு பக்கத்துல படுத்தா இப்படி ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணுவ? அப்பா, டேய் சீ, என்ன சிரிப்பு? கனவுடா. கனவா? ஏய், கனவுல எந்த கடி கடிக்க? அம்மா, நீ ஆளு மோசம்டா. ஐயோ, ஐயோ, அப்பா, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன். அம்மா, டக்ளஸே, எப்பா சாமி, இதுக்கு மேல உன் கூட படுக்கவும் மாட்டேன். நான் கிளம்புறேன், என் வீட்டுக்கு போறேன். தெரியாம பண்ணிட்டேன்டா. தெரியாம பண்ணியா? கனவுல எப்படி கவி வைக்கிற? கனவு காண தெரியாம பண்ணிட்ட. சாரிடா. டக்ளஸ் சொன்னா கேளு. கிளம்புறேன். ஓ சங்கந்தமே வேண்டாம். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். போடா. ஏய், கல்யாண கனவை இவன் செதத்துருவான் போல் இருக்கு. ஓ, ச்சே, மானம் போச்சு. ச்சே. ஐயோ. ச்சே. அடச்சே. என்ன இது இப்படி எல்லாம் கனவு வருது? நம்ம கனவுல போய் தனமா ஏன் இப்படி? ஐயோ. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இப்படி எல்லாம் வருதோ? என்னடா இது ஒன்றும் புரியல. ச்சே. கடவுளே, இனி அந்த மாதிரி கனவு வரக்கூடாது. கதவை திறக்கலாமா வேண்டாமா? அது சரி, மணிதான் 7 ஆயிடுச்சு. எந்திரிச்சிருந்தாலும் எந்திரிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கிச்சனுக்கு தானே போறோம். பரவாயில்ல. சண்முகம். சிஸ்டர், குட் மார்னிங். என்ன சண்முகம், நேரமா எழுந்திருச்சிட்டீங்களா? சிஸ்டர், நாம எப்பவுமே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சவாரிக்கு போனாதானே நம்ம பொழப்பு ஓடும். நான் எப்பவும் எந்திரிச்சிட்டேன் சிஸ்டர். வெளியே போலான்னு பார்த்தேன், இங்க பார்த்தா கதவு பூட்டி இருந்தது. ஓ சரி, நீங்க யாராவது வந்து திறப்பீங்கன்னு தான் உட்காந்து இருந்தேன். ம், சரி சண்முகம், நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரவா? ஐயோ சிஸ்டர், அதெல்லாம் ஒரு அவசரமும் கிடையாது. அதுக்கு இல்ல. நீங்க எல்லாருக்கும் போடும்போது சேர்த்து இருங்க, நான் போட்டு போய் கொடுத்தா எடுத்துட்டு போதும். ஐயோ வேணாம் சிஸ்டர்,